மோஸ்ட்லி நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா A1 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்டான ஆக்ஷன், A2 அப்படிங்கிறது செகண்டாக கம்ப்ளீட். பாஸ்ட் பர்ஃபெக்ட்லையும் சிம்பிள் பாஸ்ட் பர்ஃபெக்ட் சென்டென்சஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, Hi, my name is Meena. Welcome to Known English. Today's lesson about past perfect. மோஸ்ட்லி நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, பாஸ்டில் நடந்த ஆக்ஷன்ஸை சீக்வன்ஸாக சொல்கிறதுக்கு. அதாவது பாஸ்டில் 2 ஆக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டான ஆக்ஷனை சொல்கிறதுக்கு நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம். செகண்ட் ஆக்ஷன் வந்து சிம்பிள் பாஸ்டில் சொல்லணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பாஸ்டில் 2 ஆக்ஷன்ஸ் நடந்திருக்கு. இது ரெண்டுமே கம்ப்ளீட்டான பாஸ்ட் ஆக்ஷன்ஸ். இதில் A1 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டான ஆக்ஷன், A2 அப்படிங்கிறது செகண்டாக கம்ப்ளீட்டான ஆக்ஷன். இதில் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டான இந்த ஆக்ஷன் A1 அப்படிங்கிறத நம்ம வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணியும், செகண்ட் கம்ப்ளீட்டான ஆக்ஷனை சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணியும் சொல்லணும். மோஸ்ட்லி பாஸ்ட் பர்ஃபெக்ட் பார்த்திங்கன்னா ஸ்டோரி சொல்கிறதுக்கும் நியூஸில் பார்த்திங்கன்னா நிறையா யூஸ் பண்ணுவாங்க. இதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப், இதுதான் இதோட ஸ்ட்ரக்சர். இப்போ கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு, ஷி ஹேட் ஃபினிஷ்டு ஹோம்ஒர்க் பிஃபோர் வென் டு பெட். அதாவது அவள் தூங்க போனால் அதுக்கு முன்னாடி ஹோம்ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணியிருந்தா, தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஹோம்ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணியிருந்தா. இதில் பாஸ்டில் 2 ஆக்ஷன்ஸ் நடந்திருக்கு. ஒன்று தூங்க போனது, இன்னொன்று ஹோம்ஒர்க்கை முடிச்சிருந்தது. இதில் எந்த ஆக்ஷன் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டான ஆக்ஷன்? தூங்க போனதா இல்லை ஹோம்ஒர்க்கை முடிச்சிருந்ததா? ஹோம்ஒர்க்கை முடிச்சிருந்தா அப்படிங்கிறது தான் வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டட் ஆக்ஷன். ஸோ இந்த ஆக்ஷன் A1, இது வந்து செகண்டாக கம்ப்ளீட்டான ஆக்ஷன். இந்த ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டான ஆக்ஷனை பாஸ்ட் பர்ஃபெக்ட்லேயும் செகண்ட் கம்ப்ளீட்டான ஆக்ஷனை சிம்பிள் பாஸ்ட்லேயும் சொல்கிறோம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னா சப்ஜெக்ட்டு ஹேடு, ஃபினிஷோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபினிஷ்டு. இது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட். வென் டு பெட் அப்படிங்கிறது சிம்பிள் பாஸ்ட்டு, செகண்டாக கம்ப்ளீட்டான ஆக்ஷன் அப்படிங்கிறதுனால சிம்பிள் பாஸ்ட்டில் சொல்லியிருக்கிறோம். ஷி ஹேட் ஃபினிஷ்டு ஹோம்ஒர்க் பிஃபோர் வென் டு பெட். அந்த மாதிரி இப்போ வந்து நான் ஸ்கூலுக்கு போனேன், ஏன்னா அவங்க டீச்சர்ஸ் வந்து பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு என்னை கூப்பிட்ருந்தாங்க. அப்படிங்கும்போது நான் ஸ்கூலுக்கு போனது வந்து ஃபஸ்ட்டு நடந்த ஆக்ஷனா இல்லை பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு என்னை கூப்பிட்ருந்தாங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நடந்த ஆக்ஷனா? அவங்க கூப்பிட்ருந்தாங்க, அதனால தான் நான் ஸ்கூலுக்கு போனேன். ஸோ அவங்க கூப்பிட்ருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட்லையும், நான் ஸ்கூலுக்கு போனேன் அப்படிங்கிறத சிம்பிள் பாஸ்ட்லையும் சொல்லணும். தே ஹேட் கால்டு மீ ஃபார் PTM, ஸோ ஐ வென்ட் டு ஸ்கூல், அந்த மாதிரி சொல்லணும். ஓகேவா? இப்போது செகண்டு, தே காட் த பஸ் பிகாஸ் தே ஹேட் லெஃப்ட் ஹோம் ஆன் டைம். அவங்க பஸ்ஸை பிடிச்சாங்க ஏன்னா அவங்க டைமுக்கு வீட்டிலேருந்து கிளம்புனதுனால அப்படின்ட்டுருக்கு. இதுலேயும் 2 ஆக்ஷன்ஸ் நடந்திருக்கு. ஒன்று வந்து பஸ்ஸை பிடிச்சாங்க அப்படிங்கிறது, இன்னொரு ஆக்ஷன் வந்து அவங்க வீட்டிலேருந்து கிளம்புனாங்க, டைமுக்கு கிளம்புனாங்க அப்படின்றது. இதில் எது ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க வீட்டிலேருந்து கிளம்புனாங்க அப்படிங்கிறது தான், அதுதான் ஃபஸ்ட்டு நடந்த ஆக்ஷன். ஸோ அந்த ஆக்ஷனை வந்து நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட்லேயும், காட் த பஸ்ஸை பிடிச்சாங்க அப்படிங்கிறத சிம்பிள் பாஸ்ட்லேயும் நம்ம சொல்கிறோம். ஓகே, இதே வந்து அவங்க வந்து வீட்டிலேருந்து கிளம்பலை, டைமுக்கு வந்து கிளம்பலை, அதனால் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லணும்னா நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சொல்லணும். அப்படின்னா தே ஹேட் பக்கத்தில் நாட் ஆட் பண்ணிங்கன்னா போதும். தே ஹேட் நாட் லெஃப்ட் ஹோம் ஆன் டைம், ஸோ தே மிஸ்டு த பஸ் அப்படி சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, பை த டைம் ஐ ரீச்டு த தியேட்டர் த டிக்கெட்ஸ் ஹேட் ஜஸ்ட் சோல்ட் அவுட். அதாவது நான் தியேட்டருக்கு போனப்போ டிக்கெட்டெல்லாம் விற்றுருந்தது. டிக்கெட் இல்லை, எல்லா டிக்கெட்டுமே வந்து சோல்ட் அவுட் ஆகிருந்தது நான் தேட்டருக்கு போனப்போ. இதில் டிக்கெட் விற்றுருந்தது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நடந்த ஆக்ஷன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து தேட்டருக்கு போயிருக்கேன். ரெண்டுமே பாஸ்டில் நடந்த ஆக்ஷன் தான். ஃபஸ்ட்டு ஆக்ஷன் வந்து டிக்கெட்டெல்லாம் விற்றுருந்தது அப்படிங்கிறது. ஸோ நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஆக்ஷனை வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டில் சொல்கிறோம். நான் தேட்டருக்கு போனேன் அப்படிங்கிறது செகண்ட் ஆக்ஷன். ஸோ அதை வந்து நம்ம சிம்பிள் பாஸ்டில் சொல்கிறோம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படிங்கும்போது த டிக்கெட் ஹேட் சோல்ட் அவுட், ஹேட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். செகண்டு சிம்பிள் பாஸ்ட்டில் சொல்லும்போது ஐ ரீச்டு த தியேட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, வென் ஐ ரீச்டு த ஆஃபீஸ் த மேனேஜர் ஹேட் ஆல்ரெடி கம். அதாவது நான் ஆஃபீஸ் போனப்போ மேனேஜர் ஏற்கனவே வந்திருந்தார் அப்படின்ட்டுருக்கு. இதில் மேனேஜர் வந்திருந்தார் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் நடந்த ஆக்ஷன். நான் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து போனேன். ரெண்டுமே பாஸ்டில் நடந்த ஆக்ஷன்ஸ் தான்.
இதில் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டான ஆக்ஷன்ஸ் த மேனேஜர் ஹேட் கம் அப்படிங்கிறத பாஸ்ட் பர்ஃபெக்டில் சொல்லியிருக்கோம். ஐ ரீச் த ஆஃபீஸ் செகண்டாக நடந்த ஆக்ஷனை கம்ப்ளீட்டான ஆக்ஷனை நம்ம சிம்பிள் பாஸ்ட்டில் சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி இப்போ நான் வந்து திங்ஸ் வாங்க போகிறேன், ஆனால் வந்து திங்ஸ் வாங்கலை, ஏன்னா என்னோடய வாலெட்டை வீட்லேயே விட்டுட்டு வந்துட்டேன் அப்படிங்கன்னு சொல்லும்போது இதை வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டில் சொல்லணும்னா நான் வந்து வீட்லேயே வாலெட்டை வந்து விட்டுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் நடந்த ஆக்ஷன். அதுக்கு அடுத்து அதனால தான் வந்து நான் வந்து திங்ஸ் வந்து என்னால் வாங்க முடியலை அப்படிங்கும்போது ஐ குடின்ட் பை த திங்ஸ் பிகாஸ் ஐ ஹேட் லெஃப்ட் மை வாலெட் அட் ஹோம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போது சிம்பிள் பாஸ்ட் பர்ஃபெக்ட் சென்டென்சஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எழுதினேன், செய்தேன், சென்றேன் அப்படின்ட்டு இருக்கு. இது எல்லாமே வந்து சிம்பிள் பாஸ்ட். தமிழில் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் சிம்பிள் பாஸ்ட்டில் சொல்லணும். அதாவது ஐ ரோட், ஐ டிட், ஐ வெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து நான் எழுதி இருந்தேன், செய்து இருந்தேன், சென்று இருந்தேன் அப்படின்னா அதை வந்து நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்டில் சொல்லணும். இந்த மாதிரி முடிஞ்சிச்சுன்னா ஐ ஹேட் ரிட்டன், ஐ ஹேட் டன், ஐ ஹேட் கான் அப்படின்னு வந்து சொல்லணும். நீங்கள் இதே மாதிரி அவள் செஞ்சா அப்படின்னா அவள் செய்தாள், அவள் எழுதினாள், அவள் சென்றாள் அப்படின்னா அது வந்து சிம்பிள் பாஸ்ட். இதே வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் சென்டென்ஸ் அப்படின்னா அவள் செய்திருந்தாள், அவள் எழுதியிருந்தாள் அப்படின்னு இருந்தாள் அப்படின்னு சொல்லி வரும். இந்த மாதிரி தமிழில் சொல்லி பார்த்து அது வந்து சிம்பிள் பாஸ்ட்டா இல்லை பாஸ்ட் பர்ஃபெக்டா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி ஈஸியாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.